பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையை அடுத்த பாலவாக்கத்தில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்போடு காட்சியளிக்கிறது. மீனவர்கள் படகுகளை மேடான பகுதியில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணா இணைகிறார். குணா, தற்போது அந்த பகுதியில் எந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது? குறிப்பாக பாலவாக்கம் என்பது சென்னையினுடைய ஒரு கடற்கரை பகுதி. தற்போது புயல் காரணமாக கடற்கரை பகுதிகள் கடல் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய நிலையில் அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? பெஞ்சல் புயல் சென்னைக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் அடுத்து அதே போன்று புதுவைக்கு இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலை எனக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையை முழுவதுமாக மீனவ கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி மிகுந்த ஒரு கொந்தளிப்போடும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் நிலவுவதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படகுகள் மேடான பகுதிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மீனவர்களுடைய வலைகள் மற்றும் மீன்பிடிக்க எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் அனைத்துமே மேடான பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த பாலவாக்கம் பகுதி மீனவர்கள் கிராமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 150க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு மிக அருகிலேயே இந்த கடல் பகுதி இருப்பதன் காரணமாக பலத்த காற்றினுடைய வேகம் அதிகமாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடல் கொந்தளிப்பும் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் இந்த புயல் கரையை கடக்க பாதி அளவிற்கு மேல் தொடங்கும் பொழுது இந்த பகுதியில் மேலும் கடல் சீற்றம் அதிகமாகவும் அதே போன்று காற்றின் வேகம் இன்னும் 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என இந்த மீனவ பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் இதே நிலைதான் இருந்து வருவதன் காரணமாக அனைத்து மீனவ பகுதி மக்களுக்கும் ஏற்கனவே புயல் எச்சரிக்கையும் அதே போன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று இந்த கடல் அலை இந்த பகுதியில் சுமார் 10 முதல் 15 அடி உயரத்திற்கு எழும்பக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பலத்த தரை காற்றோடு மணல் காற்றும் வீசுவதனால் இந்த பகுதியில் யாரும் நிற்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய அந்த எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் வைத்திருந்தால் அது காற்றில் அடித்துச் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதன் காரணமாக மேடான மற்றும் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரேனும் வரக்கூடாது எனவும் ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்தும் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் தொடர்ந்து அவ்வப்பொழுது ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மீனவ பகுதி மக்களுக்காக மாநகராட்சி தரப்பிலிருந்தும் உணவுகளும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். கடற்கரையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கிவிட்டதால் சென்னையில் பல பகுதிகளில் சில மணி நேரங்களாக மழை நின்றுள்ளது. இதனால் சாலைகளில் தேங்கிய மழை நீரானது வடிய தொடங்கியிருக்கிறது. இது குறித்து செய்தியாளர் பிரபாகரன் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். பெங்கல் புயல் காரணமாக நேற்று இரவு தொடங்கி சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது அடைமழை என்பது கொட்டி தீர்த்து வந்தது. சில நேரங்களில் கனமழையும் பதிவாகி இருந்தது. நாம் இருக்கக்கூடிய சென்னை புரட்சிவாக்கம், அந்த புரட்சிவாக்கம் நெடுஞ்சாலை பகுதியில் நேற்று இரவிலிருந்து இன்று பிற்பகல் வரை தொடங்கிய மழை என்பது முற்றிலுமாக நீடித்திருப்பதால் இன்று பிற்பகலுக்கு முன்பாக இந்த நாம் இருக்கக்கூடிய பகுதி வரை தேங்கிய இந்த மழைநீர் என்பது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கி இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த வட சென்னையுடைய கூவம் நதியுடைய இணைப்பு கால்வாக இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாயுடைய இது இணைப்பு கால்வாயாக ஓட்டேரி நாலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கால்வாய் ஒட்டிய பகுதியான கீழ்ப்பாக்கம், புரட்சிவாக்கம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளுக்கு குறுக்கே இந்த புரட்சிவாக்கம் நெடுஞ்சாலையில் மெட்ரோ வேலைகள் நடைபெற்று வருவதால் சில இடங்களில் இந்த மழைநீர் என்பது தேங்கி இருக்கின்றது. அதே போல பிரிக் சாலை இதனுடைய இணைப்பு சாலைகள் இருக்கக்கூடிய மழைநீரும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது ஒருபுறம் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது சில மணி நேரங்களாக முழுமையாக மழை நின்றிருப்பதால் மழைநீர் என்பது மெல்ல மெல்ல வடிய தொடங்கி இருக்கின்றது. மற்றொரு புறம் தாழ்வான பகுதிகளுக்கு வரக்கூடிய நீரை அதிகரிக்கக்கூடிய கால்வாய்களுக்கு அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்களும் அதே போல நீர்வளத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கால்வாய்களில் எந்தவித சிரமமும் இன்றி மழைநீர் செல்வதற்கேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல மெட்ரோ நிர்வாகம் சார்பிலும் ஆங்காங்கே நிர்வாகம் இந்த ஏற்கனவே பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் தற்பொழுது மெல்ல மெல்ல வடிய தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் இந்த சாலைகளில் தற்பொழுது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றார்கள். புரட்சிவாக்கம்
முள்ளிவாக்கம், பெரம்பூர், அதே போல கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். இதே போல இந்த சாலையுடைய 2 சந்திப்புகளில் அதிக மின்சக்தி திறன் கொண்ட டிராக்டர்கள், அதே போல அதிக திறன் கொண்ட மோட்டார்கள் வைக்கப்பட்டு முழுமையாக மழைநீரை அப்புறப்படுத்தப்படக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதே போல மழை நின்றிருந்தால் நாளை காலைக்குள்ளாக முழுமையாக இந்த மழைநீர் முற்றிலுமாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநகராட்சி சார்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.